ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது எப்பயுமே இந்த ஜெயில் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக போகும் மதியானம். ஆமாம், மேக்ஸிமம் மதியானம் ஒரு மணி 2 மணி வரைக்கும் போகும் வச்சுக்கோங்களேன். எப்பயுமே அந்த மாதிரி விஷயங்கள் போகும். பட் இன்றைக்கி பிக் பாஸ் வந்து ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. எதுக்காக பண்ணுறாருன்னா, பிக் பாஸ் போட்ட ஒரு மாஸ்டர் பிளானை தெரிஞ்சுக்கிட்டோ, இல்லை வேணும்ட்டு பண்ணாங்களா, இல்லை தேவையில்லாமல் பண்ணாங்களா, இல்லை அவங்களோட பர்சனல் லாபத்துக்காக பண்ணாங்களோ, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு பிக் பாஸோட அந்த மாஸ்டர் பிளானை உருகுலைச்சிட்டாங்க. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா கனி. ஏன்னா கனியை வந்து ஒரு விஷயம் பண்ணதுனால தான் வியானாக்கு பதில் வினோத் உள்ளே போயிருப்பார். அதை வந்து அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ் கண்டிப்பாக டென்ஷன் ஆகிருப்பார். அது வந்து மாற்றக்கருத்து கிடையாது. ஏன்னா அந்த மணியை ஒருத்தர் மாறி மாறி கோர்க்கணும், அதேமாதிரி எஃப்ஜியை வச்சு செய்யணும், எஃப்ஜியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது இவங்க பாட்டே போய் இவங்க மாதிரி வந்து ஒரு ஆட்டத்தை கலைச்சி போட்டிருப்பாங்க. அப்போது கண்டிப்பாக இது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகும்போது 200 மணி மேலே செய்யணும்னு சொல்லியிருப்பார். இப்போ நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 மணி மேலே தான் அவங்களால செய்ய முடிஞ்சுது. அதுலேயும் ஒரு சில தப்பாக இருந்துச்சு. இப்போ காலையிலே பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாருன்னா, இந்த ஜெயிலை தான் ரத்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஒரே ஷாக்கிங். ஏன் ஷாக்கிங் அப்படின்னா, எஃப்ஜே அதாவது நம்ம கானமனத்து இருந்த இடத்துல வியானா இருந்திருந்தால் இதை ரத்து செஞ்சுருக்க மாட்டார். கண்டிப்பாக அந்த பனிஷ்மெண்ட்டை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் அங்கே வியானா இல்லாத காரணம், அங்கே வினோத் இருந்த காரணத்தினால ஏன் அவரை வந்து பழி வாங்கணும், அவர் பாவம் எதுக்கு இந்த ஸ்கெட்சில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு காலையில் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை ரத்து செஞ்சு 2 பேரும் ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ தனியாக வந்துட்டு எஃப்ஜேவை மட்டும் உள்ளே வச்சு கானவனத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போது வேணும்ட்டு பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக பண்ணுற ஒரு காரணத்தினால போனால் போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கி விட்டுட்டார். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பருத்துன்னு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். அந்த பேப்பர் படித்து வெளியே வந்ததுக்கப்புறமும் இந்த மாலைகளை கோர்க்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருப்போன்னா அது ஒரு சின்ன ப்ராங்க் தான். பட் அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் செஞ்சால் என்ன ஆகுனா, எஃப்ஜே மட்டும் செய்ய முடியாது, அங்கே கானவனத்தை செய்யணும். ஸோ இதை மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டார், காலையிலேயே பிக் பாஸ் ரிலீஸ் பண்ணி விட்டார். ஸோ அதை வந்து கொண்டாடுற விதமாக என்ன பண்ணுறாங்க, கனியை வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. எம்மா கனி, விசக்கனி, நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து ஆரத்தி எடுக்கிறீங்களே, அதுக்கு முக்கிய காரணம் அவர் உள்ளே போனதுக்கு காரணம் யார் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க பண்ண பிளானில் தான் இந்த விஷயங்கள் சொதப்பிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு விஷயமாக வந்துட்டு இன்றைக்கி விஜய் சேதுபதி வச்சு செய்வார்ன்றதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா நல்ல ஈஸியாக தெரிந்து பாருங்கள். எப்பயுமே ஜெயிலில் வந்துட்டு 2 மணி வரைக்கும் போகிற ஒரு விஷயத்தை காலையில் முடிக்கிறாங்க. ஏன்னா கானவனத்து இருக்கிற காரணத்தில், சப்போஸ் கானவனத்து இல்லைன்னா கண்டிப்பாக வியானா இருந்திருந்தால் இன்றைக்கி இது கண்டினியூ ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ அவரோட விஷயத்தில் இவங்க தலையிட்டு பண்ண ஒரு காரணத்தினால, ஏன்னா கனி அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க, வியானா தான் போயிருக்கணும், நான் தான் அந்த வியானா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நான் மாற்றி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு சபைக்கு வரும். இன்றைக்கி விஜய் சேதுபதி வச்சு செய்வார், இதில் மாட்டுக்கருத்து கிடையாது. இதில் வேறு பெருமையாக 2-3 இடங்களில் வேறு சொல்கிறாங்க, நான் தான் வந்து இதை பண்ணேன், இதை மாற்றி விட்டேன்ட்டு. இன்னும் இதை பெருமையாக நீங்கள் வாங்கி என்ன நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து செஞ்ச ஒரு தப்பை வந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ அழகாக பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் உங்களால் வந்துட்டு ஜெயிலில் உட்காந்துட்டுருக்காரு, எதுக்கு அவர் உட்காரணும்? அந்த மாதிரி அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? இது கண்டிப்பாக வரணுங்க, சபைகளை வந்து வச்சு செய்யணும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம கானவனத்தை வந்துட்டு பிக் பாஸ் அந்த ஸ்டோர் ரூமில் போய்ட்டு பிக் பாஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட் வர வைக்கிறேன். என்னென்னா, இந்த மாலை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டோமா, ஏன்னா நான் வந்துட்டேன் ஜெயிலுக்கு, ஏதோ ஒரு காரணத்தில் வந்துட்டேன், நான் இந்த ஜெயிலில் இருக்கும்போது இதை தான் வந்துட்டு மணியை கோர்த்தேன் அப்படி சொல்லிட்டு நான் ஞாபகமாக வச்சுக்கிறேன். சப்போஸ் வேண்டானா சொல்லுங்கள், நான் வந்து கொடுத்துட்றேன், அது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாப்புல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிக் பாஸ் திடீர்னு இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் கானாவனத்து மட்டும் இல்லைனா இன்றைக்கி எஃப்ஜேவியனெல்லாம் செத்தாங்க, இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். சரி, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.